புதுக்கோட்டை அருகே தனியார் பேருந்திலிருந்து பள்ளி மாணவன் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வஉசி தெரு பகுதியைச் சேர்ந்த அழகர் என்பவரின் மகனான புவியரசு வேங்கடாகுளத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுக்கான செய்முறை தேர்வு நடைபெறுவதால் அந்த மாணவன் காலையிலேயே தனியார் பேருந்தில் பள்ளிக்கு சென்றுள்ளார். ஆலங்குடி அடுத்த குப்பக்குடி வளைவில் பேருந்து திரும்பும்போது பேருந்திலிருந்து மாணவன் தவறி விழுந்துள்ளார். இதில் படுகாயமடைந்த மாணவனை உடனிருந்தவர்கள் உடனடியாக மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு விரைந்த மாணவனின் பெற்றோர் அவரது உடலை பார்த்து கதறி அழுதது அங்கிருந்தவர்களை கண்கலங்க செய்தது. மேலும் மாணவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு மாணவனின் இறப்புக்கு காரணமான தனியார் பேருந்தை பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆலங்குடி பகுதியில் இருந்து செல்லும் தனியார் பேருந்துகள் அதிவேகமாக செல்வதாகவும் இந்த வேகத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதே நேரத்தில் அரசு பேருந்துகளை அதிக அளவில் இயக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளி மாணவன் பேருந்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.